ஒரு தாய் தன்னுடைய குழந்தையினுடைய முகத்தை கவனித்து கொண்டே இருப்பாங்க அடிக்கடி. அந்த குழந்தை கொஞ்சம் துக்கமா இருக்குன்னா, சோர்ந்து போய் இருக்குன்னா, கொஞ்சம் கலங்கி இருக்குன்னா தாய்க்கு தெரியும். குழந்தைக்கு பசி வந்துட்டு, குழந்தைக்கு தூக்கம் வந்துட்டு, குழந்தை எதையோ பார்த்து பயப்படுது, குழந்தை எதுக்கோ ஒரு காரியத்துக்கு கலங்குது. அதை அறிந்து தாய் அணைத்து கொண்டு உதவி செய்வாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவரும் நம்முடைய முகத்தை கவனித்து கொண்டே இருப்பா. என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்களா, கலங்குறாங்களா, பயப்படுறாங்களா, சோர்ந்து போகிறாங்களான்னு சொல்லி அவ்வளவு உங்கள் மேல் அக்கறை உள்ள ஒரு அற்புதமான தேவன் இருக்கும்போது ஏன் நீங்க பயப்படணும்? சந்தோஷமா இருங்க. அதனால் ஆண்டவரே என்ன கூட உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறீங்களா? ஆமா, அந்த உள்ளங்கை தான் இயேசு ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்த அவருடைய கை. அங்கதான் ஆணி பாய்ந்த காயம் இருக்கிறது. அதை நினைவு கூறுவார். என் மகனுக்காய் மகளுக்காய் சிலுவையில நான் காயத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு உடனே நினைவு கூர்ந்து அற்புதம் செய்வார். அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை துதிக்கிறீங்களா? தகப்பனே, என்னை கூட உம்முடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறீங்களே, அந்த அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக காயப்பட்ட அந்த உள்ளங்கையில என்னை வரைந்து வைத்து என்னை பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு அன்பான ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறதற்காக நன்றி. அதனால நான் எதை குறித்து கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன். உமக்குள் எப்பவும் சந்தோஷமாயிருப்பப்பா. இயேசுவின் நாமத்தில்